ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கிறீங்க? லாஸ்ட் செஷனில் உங்களை பார்த்தேன். பயோமாலிகுல்ஸ் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய வால்யூம் 2ல 14th லெசனை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. நிறைய பேர் என்ன பண்ணீங்க, டெக்ஸ்ட் பண்ணீங்க. செகண்ட், அதனுடைய கண்டினியூட்டிவ் வித் உடனே நீங்கள் போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், உங்களுக்கு நெக்ஸ்ட் அதனுடைய கண்டினியூட்டிவ் அப்படியே நான் உங்களுக்கு டீச் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த செஷன் ஃபுல்லாக நீங்கள் எங்கூட ஜாயின் பண்ணுங்க. நம்ம இந்த லெசனை கற்றுக்குவோம். ஓகேங்களா? இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பயோமாலிகுல்ஸ்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். ஓகேங்களா? மோனோசாக்கரைட்ஸ் பார்த்தோம். அந்த மோனோசாக்கரைட்ஸ்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், குளுக்கோஸ் உடைய ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். ஓகே, நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம லாஸ்டா நம்ம போன செஷன்ல என்ன நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், ஸோ அது வந்து நம்ம ரீகேப் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். மோனோசாக்கரைட்ஸ் இல்லையா? பொதுவாகவே பயோமாலிகுல்ஸை நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், லிபிட்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் தென் விட்டமின்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ணோம் இல்லைங்களா? அதுல கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கிளாசிஃபை பண்ணும்போது கார்போஹைட்ரேட் மோனோசாக்கரைட்ஸ், மோனோசாக்கரைட்ஸ், ஆலிகோசாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ்னு பிரிச்சோம். அந்த மோனோசாக்கரைட்ஸ் ஸ்வீட் ஸ்மெல் இருக்கிறது எல்லாத்தையும், ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன சொன்னோம், சுகர்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா? சுகர்ஸ்னாலே சாக்கரைட்ஸ் தான் இல்லையா? அந்த மோனோசாக்கரைட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லயும் எல்லாரும் நல்லா காஃபி விரும்பி குடிப்பீங்க, டீ சாப்பிடுவீங்க, ஜூஸ் குடிப்பீங்க, மில்க் ஷேக், எவ்ரி ஒன் எதை நம்ம சாப்பிட்டாலும் என்ன அதுல எல்லாத்துலயும் நம்ம சுகர் ஆட் பண்றோம் இல்லையா? சோ அந்த சுகருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி என்ன, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ரைட். மோனோசாக்கரைட்ஸ் பாருங்க. மோனோசாக்கரைட்ஸ் இஸ் அ கார்போஹைட்ரேட்ல ஃபர்ஸ்ட், அதான் மோனோசாக்கரைட்ஸ். அப்போ அதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுதான் நம்ம சிம்பிள் சுகர்ஸ்னு சொல்றோம். இந்த சிம்பிள் சுகர்ஸ்ல there are many monosaccharides இருக்குது. only about 20 monosaccharides, 20 monosaccharides தான் நேச்சுரலா கிடைக்குது. அதுல we have only 8 monosaccharides. அதாவது இங்க பாருங்க, monosaccharides have 3 to 8 carbon atoms இருக்கிற அளவுக்கு monosaccharides என்ன ஆகும், நமக்கு டெரைவ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ரைட். இந்த மோனோசாக்கரைட்ஸை இதனுடைய ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n H2ON n டைம்ஸ். அப்போ நம்ம என்னங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 3, 4, 5, 6 and 7 and then 8. நம்ம 6 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுல 3 அப்படிங்கிறது என்னன்னா கிளிசரால்டிஹைட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பார்த்தோம். அதுல ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடா இருந்தா ஆல்டோஸ், ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோனா இருந்தா கீட்டோஸ். பொதுவாகவே மோனோசாக்கரைட்ஸ் எல்லாத்துலயுமே கார்பனைல் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப்பா கண்டிப்பா இருக்கும். அப்போ 4 கார்பன் வரும்போது பாத்தீங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணோம், 2 வகையா பிரிச்சோம். டெட்ரோஸ்னு சொல்லுவோம். அந்த டெட்ரோஸை எரித்ரோஸ், எரித்ருலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். எரித்ரோஸ் அப்படிங்கிறது ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். எரித்ருலோஸ் அப்படிங்கிறது கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப். தென் நெக்ஸ்ட் 5 கார்பன் பென்டோஸ்னு சொல்லுவாங்க. 5 கார்பன் அதை ரிபோஸ் அண்ட் ரிபுலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிபுலோஸ் அப்படிங்கிறது கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப், ரிபோஸ் அப்படிங்கிறது ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப். நவ் வி see about only 6 கார்பன். 6 கார்பன் இருக்கு பாத்தீங்களா? அந்த 6 கார்பன்ல தான் நம்ம சாப்பிடுற எல்லா ஃபுட்டுமே ஃபைனலா டீகம்போஸ் ஆகுது. இந்த 6 கார்பன் மோனோசாக்கரைட்ஸ் தான் மாறுறாங்க. சரி, நம்ம பார்ப்போம். அந்த 6 கார்பன் மோனோசாக்கரைட்ஸ்ல மோனோசாக்கரைட்ஸை பேஸ்ட் ஆன் தேர் ஃபங்க்ஷனல் குரூப், ஆல்டிஹைட் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்தா அந்த சுகர் என்ன சொல்லுவோம், ஆல்டோஸ்னு சொல்லுவோம். கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்தா அந்த சுகர் என்ன சொல்லுவோம், கீட்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஆல்டிஹைட் 3 கார்பன், நம்பர் ஆஃப் கார்பன் 3 அண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் இங்க தேர்ட் கார்பன் 3 தேர்ட் கார்பன் இருந்துச்சுன்னா ஆல்டிஹைடா இருந்தா ஆல்டோ ட்ரையோஸ், கீட்டோனா இருந்தா கீட்டோ ட்ரையோஸ், கிளிசரால்டிஹைட் அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன். இதை நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? இதுல நம்ம 6 கார்பன் இருக்கு பாருங்க. 6th கார்பன்ல ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கக்கூடிய ஆல்டோ ஹெக்ஸோஸ் கேட்டகரைஸ்ல வரக்கூடிய குளுக்கோஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த குளுக்கோஸ் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, குளுக்கோஸ் அப்படின்னா என்ன சார், குளுக்கோஸ்னா என்ன, நம்ம குளுக்கோஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். குளுக்கோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ மேஜர் எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மேஜர் எனர்ஜி சோர்ஸ் என்னவோ அதுதான் குளுக்கோஸ். அப்போ அந்த குளுக்கோஸ்ல எதுல சார் இருக்கும் அப்படின்னா, ஹனில இருக்கும், ஸ்வீட் ஃப்ரூட்ஸ்ல இருக்கும், அண்ட் கிரேப்ஸ், மேங்கோஸ் எக்ஸெட்ரா எல்லா இடத்துல இருக்கும். இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் என்ன பண்றாங்க, நான் சுகர்ஸ், அதாவது சுகர் லெஸ் அப்படிங்கிறாங்க, சுகர் ஃப்ரீ அப்படிங்கிறாங்க. ஸோ பட் சுகர் அப்படிங்கிறது இட்ஸ் எனர்ஜி சோர்ஸ். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஹியூமன் பிளட்ல நமக்கு எவ்வளவு இருக்கணும், சுகருடைய லெவல் வந்து 100 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். அதாவது குளுக்கோஸ் இன் அவர் பிளட், நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் உடைய அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 100 மில்லிகிராம்
per deciliter அந்த வேல்யூல தான் இருக்கணும். இதை தாண்டி எக்ஸீட் ஆனா தான் கண்டிப்பா நமக்கு என்ன சொல்லுவாங்க, அப்போ அங்க இன்சுலின் ரெசிஸ்ட் ஆகல, இன்சுலின் வந்து என்ன பண்ணது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது, சோ அதுதான் டயபெட்டிக்கா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ரைட், இந்த கம்பைன்ட் ஃபார்ம், அதாவது குளுக்கோஸ் உடைய கம்பைன்ட் ஃபார்ம், ஒரு குளுக்கோஸ் C6னா குளுக்கோஸ், இப்ப பாருங்க CN H2O n டைம்ஸ். இப்போ நம்ம n equal to 6 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, C6 H எவ்வளவுங்க 2 எவ்வளவு H12 and O எவ்வளவு 6. அப்போ C6H12O6 அதுதான் குளுக்கோஸ் உடைய மாலிகுலர் ஃபார்முலா. இந்த குளுக்கோஸை 2 C6 ஆட் பண்ணோம்னா நமக்கு சுக்ரோஸ் கிடைக்கும். அதுதான் நான் நேற்று சொன்ன கருப்பட்டி வெல்லம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. தென் ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ் இதெல்லாம் நான் சுகர் லிஸ்ட்ல வரும். இதெல்லாம் என்னது வரும் அப்படின்னா ஸ்டார்ச் செல்லுலோஸ் அப்படிங்கிறதுல பாலிசாக்கரைட்ஸ் போகும்போது ஸ்வீட்டா இருக்காது, பட் இட்ஸ் ஆல்சோ கால்ட் சுகர். கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளுக்கோஸை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. கேன் சுகர் அப்படின்னா தட் மீன்ஸ் என்னது, நம்ம சுகர், அதாவது கரும்பு இருக்கு இல்லைங்களா, கரும்பு மொலாசஸ் 10th நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, மொலாசஸ். சுகர் ஃபேக்டரி எங்கெல்லாம் இருக்குது, சுகர் ஐ மீன் கரும்பு எங்கெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்றாங்க, சுகர் கேன், அந்த சுகர் கேன் எங்கெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்றாங்களோ கண்டிப்பா அந்த ஏரியாவில் ஒரு சுகர் ஃபேக்டரி இருக்கும். அந்த சுகர் ஃபேக்டரிக்கு கண்டிப்பா அந்த சுகர் என்ன பண்ணுவாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணி எவ்ரி இயர் ஐ மீன் பொங்கல் டைம்ல நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சுகர்ல அந்த கரும்பு புளிஞ்ச வருது பாத்தீங்கன்னா அது சுகர் சிரப். அந்த சுகர் சிரப்ல அந்த கேன் சுகர் எடுத்துக்கிறோம், கரும்பு சர்க்கரையை, அதை டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடோட நம்ம ஹீட் பண்றோம். இன் பிரசன்ஸ் ஆஃப் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். அண்ட் ஆல்சோ ஆல்கஹாலும் இன் ப்ராசஸ். ஸோ சொல்ல போனா ஆல்கஹாலும் இருக்கும், கேன் சுகர் ரியாக்ட் டு டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ஹைட்ராலிசிஸ், அது ஹைட்ராலிசிஸ் பண்றோம். தட் மீன்ஸ் ஹைட்ராலிசிஸ் என்னது, ஒரு வாட்டர் வச்சு ஒரு காம்பவுண்டை உடைக்கிறோம். ஒரு வாட்டர் வச்சு எப்படி ஒரு காம்பவுண்ட் உடைக்கிறோம், இங்க பாருங்க C12H22O11 C12H22O11. இப்போ நான் இதுல என்ன H2 ஆட் பண்றேன், then O ஆட் பண்றேன். ஆட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம், C12H24O12 னு வரும். இதை நான் என்ன பண்ண போறேன், இதுதான் இந்த வாட்டர்னால இது ரெண்டும் உடையுது. எப்படி உடையுதுன்னா C6H12O6 ஆகும், அகைன் C6H12O6 ஆகும் உடையுது. ஒன்னு குளுக்கோஸ், இன்னொன்னு வந்து ஃப்ரக்டோஸ். ஸோ குளுக்கோஸ்ங்கிறது ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரக்டோஸ் தான் பாத்தீங்கன்னா சுகர்ல அதிகமா இருக்கு, நம்ம யூஸ் பண்ற சுகர்ல அதிகமா இருக்கும். சரிங்களா. அப்போ இந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் இந்த 2 மோனோசாக்கரைட்ஸ் கமிங் ஃப்ரம் கேன் சுகர், தட் மீன்ஸ் சுக்ரோஸ். கேன் சுகர்னா சுக்ரோஸ், அதாவது கருப்பட்டி வெல்லம். இந்த சுக்ரோஸை ஹைட்ராலிசிஸ் பண்றோம், வாட்டர் வச்சு உடைக்கிறோம். ஒரு காம்பவுண்ட வாட்டர் வச்சு உடைச்சா ஹைட்ராலிசிஸ் இல்லையா. ரைட், தட் இஸ் மீன் பை குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்கறோம் அப்படின்னா இன்னொரு செகண்ட் ப்ரிப்பரேஷன் பாருங்க, ஸ்டார்ச். உங்களுக்கு ஸ்டார்ச்னா ஈஸியா ஞாபகம் சொல்றேன், மைதா ஐ மீன் வீட் இதெல்லாமே நம்ம ஸ்டார்ச் லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டார்ச் react with dilute sulfuric hydrochloric acid in presence of high pressure and high temperature. Along with the hydrolysis. So starchங்கிறது பாலிசாக்கரைட்ஸ், அதாவது இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன இருக்கும், C6H2O இல்லையா, C6H12O. இதை நம்ம n டைம்ஸ் வச்சுக்கலாம், இன்னும் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லைங்களா. இதை நம்ம என்ன மல்டிப்ளை பண்ண சொல்ல போனா இருங்க. இப்போ இதனுடைய ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா என்ன சொன்னோம் நம்ம, CN இல்லையா, CnH2O n டைம்ஸ். ஸோ nங்கிறது 5 இருக்கலாம், 8 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது மோனோசாக்கரைட் லிஸ்ட்ல சேர்த்துறோம். டெரைவ் பண்றதுல மோர் தென் 8 இல்ல 80 இருக்கும், 6000 யூனிட்ஸ் இருக்கும். 6000 யூனிட்ஸ் இந்த மாதிரி குளுக்கோஸ் 6000 யூனிட்ஸ் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அதுதான் ஸ்டார்ச். அந்த மாதிரி 6000 10,000 இந்த மாதிரி அதிகமான யூனிட்ஸ் ஒன்னா சேரும்போது தான் அது ஸ்டார்ச் அப்படிங்கிற. அப்போ அந்த ஸ்டார்ச் நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணனா I can get glucose. I can get what is it ma, glucose. You see the starch C6H10O5 C6H10O5 ஜெனரலா நான் இப்படி சொல்லலாம் சார், C6H12O6 தானே சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதில் ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணுங்களேன், அப்போ என்ன வரும் C6H10O5. ஸோ இதுதான் ஜெனரல். இதில் n டைம்ஸ் எவ்வளோ, n = 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், 5000 இருக்கலாம், 6000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி பேர் மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா. ரைட், இப்படி தான் நம்ம குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்
சரி சார், இந்த குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் சொன்னீங்க இல்லையா, குளுக்கோஸ் வந்து ஆல்டோ ஹெக்ஸோஸ்னு சொன்னீங்க, ரைட்? ஆல்டோ ஹெக்ஸோஸ், அதனால ஆல்டிஹைட் குரூப் இருக்கு, கரெக்ட். அதே மாதிரி குளுக்கோஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது நேற்று சொன்னீங்க டி குளுக்கோஸ்னு சொன்னீங்க, பிளஸ் குளுக்கோஸ்னு சொன்னீங்க. பிளஸ்னா என்னது? வாட் இஸ் மீன் பை பிளஸ்? Plus is nothing but it's a dextrorotatory. That means plant polarized light இந்த glucose sample மேல பாஸ் பண்ணும்போது அந்த லைட் ரைட் சைடுல டர்ன் பண்ணுச்சுன்னு சொன்னா அது என்னது? பிளஸ் டெக்ஸ்ட்ரோ குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். டி அப்படிங்கிறது என்னன்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலால இந்த லாஸ்ட் கார்பன் இருக்கு இல்லைங்களா, அதாவது டெர்மினல் கார்பன். இப்போ ஆல்டிஹைடுங்கிறது ஆக்சிடைசிங் குரூப், அதனுடைய ரெடியூசிங் குரூப்பான ஆல்கஹால்ல அதுக்கு நெக்ஸ்ட் கார்பன், ஆல்கஹாலுடைய next to the immediate next carbon அதுல இருக்கக்கூடிய OH group or whatever another group எது வேணா கூட இருக்கலாம், அது ரைட் சைடுல இருந்துச்சுன்னு சொன்னா அது D சிஸ்டம் சொல்லுவோம், லெஃப்ட் சைடுல இருந்தா அது L சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது யார் சொன்னது? ஃபிஷர், எமில் ஃபிஷர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாரு. அவருடைய சைக்கிளிக் இல்ல, இது ஏ சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஓப்பன் ஸ்ட்ரக்சர், ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஒரு டவுட். சரி சார், நீங்க சொல்லிட்டீங்க ஆல்டிஹைட் இருக்குதுன்னு, 1 2 3 4 5 6 கார்பன் இருக்குன்னு சொன்னீங்க. 6 கார்பன் வந்து இப்படி லீனியரா தான் கனெக்ட் ஆயிருக்குதா? ஏன் வேற மாதிரி கனெக்ட் ஆயிருக்கூடாதா? சைக்கிளிக்கா இருக்கக்கூடாதா? பென்சின் கூட 6 தானே சார், சோ அந்த மாதிரி சைக்கிளிக்கா இருக்கக்கூடாதா? தென் அகைன் இதுல எத்தனை ஆல்கஹால் இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, இது வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால், சரிங்களா? இதெல்லாம் என்னது? செகண்டரி ஆல்கஹால், அதாவது CH OH இப்படி வர்றது எல்லாமே. இங்க ஒரு R, இங்க ஒரு Rனா நம்ம செகண்டரி ஆல்கஹால் சொல்லுவோம், R2. அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ண கார்பன் ஆல்பா, அந்த கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன், ஐ மீன் ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா அது செகண்டரி கார்பன் சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ண கார்பன் ஆல்பா, அதுல 2 ஹைட்ரஜன் இருந்தா என்ன சொல்லுவோம்? அது பிரைமரி கார்பன் சொல்லுவோம். ஆர்எல்ஸ் எப்படி சொல்லலாம்? ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ண கார்பன்ல 2 ஆல்பா ஹைட்ரஜன் அல்லது ஒரே ஒரு சப்ஸ்டியன்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? நம்ம அதை வந்து ஐ மீன் ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம், ஐ மீன் ஆல்பால பிரைமரி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ண கார்பன்ல 2 சப்ஸ்டியன்ஸ், 2 சப்ஸ்டியன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அது செகண்டரி கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரைட், நீங்க சொல்லிட்டீங்க சார், இது எப்படி சார் ப்ரூஃப் பண்றது? கரெக்டா இப்படிதான் இருக்கா, எப்படி நாங்க நம்புறது அப்படின்னா அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். சரிங்களா? அதை நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? ஓகே, லெசனுக்குள்ள போலாம், பாருங்க இந்த கண்டென்ட்குள்ள போலாம். Structure of glucose. Glucose is a aldohexose, correct, aldehyde group. இதுல optically active 4 carbon, அது C star என்னது? It's called chiral carbon. C star என்னதுமா? chiral carbon சொல்லுவோம். chiral carbon என்னது? ஒரு கார்பனை சுத்தி 4 குரூப், 4 எலிமெண்ட்டுமே டிஃபரெண்டா இருந்தா அல்லது 4 டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருந்தா அது கைரல் கார்பன். அந்த கைரல் கார்பன் தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபார், எசென்ஷியல் கண்டிஷன் ஃபார் ஆப்டிகலி ஆக்டிவ். ஸோ ஒரு இப்ப டி சொன்னீங்களா சார், டெக்ஸ்ட்ரோரோட்டரி, பிளான் போலரைஸ் லைட்டா ரைட் சைடு டர்ன் பண்ணுது, பிளான் போலரைஸ் லைட்டா லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணுன்னு சொன்னாங்களா சார்? அப்ப ரைட் சைடு டர்ன் பண்ணணும், லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணணும் அப்படின்னா அது ஆப்டிகல் ஐசோமர்ஸ். அப்ப டி அண்ட் எல் ஐசோமர், இட் இஸ் கால்ட் எனான்சியோமர்ஸ் சொல்லுவாங்க ஜெனரலா. அப்ப டி ஐசோமர், எல் ஐசோமர் நான் சொல்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா இந்த கைரல் கார்பன். சோ இந்த கைரல் கார்பன், இப்ப இந்த கார்பன் பாருங்களேன், see this carbon, so ஒரு பக்கம் ஹைட்ரஜன், இன்னொரு பக்கம் OH, இன்னொரு பக்கம் ஆல்டிஹைட் குரூப், another பக்கம் என்னது? ஒரு பெரிய குரூப். the same way அடுத்த குரூப் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் கார்பன் பாருங்க, அப்போ என்னது கார்பன்? இந்த கார்பன் அதே மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் கைரல் கார்பன், இது இல்லையா கைரல் கார்பன். நெக்ஸ்ட் இந்த கார்பன் பாருங்க, இது C1, இது C2, இது C3, இது C4, இது C5. ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் C6. அப்போ C2 கார்பன் கைரல், C3 கார்பன் ஆல்சோ கைரல், C4 கைரல், C5 கூட கைரல். C6 பாருங்களேன், C6 இஸ் நாட் அ கைரல் பிகாஸ் ஒரு கார்பனுக்கு ஒரு பக்கம் இந்த பெரிய குரூப், another சைடு வந்து OH குரூப், another both sides வந்து ஹைட்ரஜன், the same element ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இது கைரல் கார்பன் கிடையாது. சரிங்களா? ரைட், அப்போ எத்தனை கைரல் கார்பன் இருக்கு? 1 2 3 4 கைரல் கார்பன், தட்ஸ் மீன் 4. அப்போ எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கும்? அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? 4 கைரல் கார்பன். தென் டெக்ஸ்ட்ரோரோட்டரி, இட்ஸ் a clockwise rotation. இதுக்கு இன்னொரு பேர் டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் குளுக்கோஸை. சரி சார், நீங்க இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, இதை நான் எப்படி ப்ரூஃப் பண்றது, நான் எப்படி நம்புறது அப்படின்னா அதை தான் நம்ம அந்த எவிடன்ஸ் நம்ம கிளியர் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன், the elemental analysis and molecular weight determination. நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருப்போம். பர்சன்டேஜ், கார்பன் இவ்வளவு பர்சன்டேஜ், ஹைட்ரஜன் இவ்வளவு பர்சன்டேஜ், ஆக்சிஜன் இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டுடைய ரைட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா, அந்த எலமெண்டல் அனாலிசிஸ்ல பேஸ் பண்ணி we can find out கார்பன் C6H12O6. இதுதான் ஒரு குளுக்கோஸ் உடைய ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா. டிட்டர்மினேஷன் கிளியரா பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட்
இந்த எலமெண்டல் அனாலிசிஸ்ல நெக்ஸ்ட் இந்த குளுக்கோஸை ஹைட்ரஜன் அயோடைடு வித் ரெட் பாஸ்பரஸ், ஹைட்ரஜன் அயோடைடு வித் ரெட் பாஸ்பரஸோட 373 கெல்வின், தட் மீன்ஸ் 100 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம இதை ஹீட் பண்ணா எனக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது, ரெண்டு ப்ராடக்ட். ஒன்னு என் ஹெக்சைன், அனதர் ஒன் இஸ் அயோடோ ஹெக்சைன். இதுல இந்த என் ஹெக்சைன் சொல்றோம் இல்லைங்களா, இந்த என் ஹெக்சைன் பாருங்க எப்படி இருக்கும். சி சிங்கிள் பாண்ட் சி, சிங்கிள் பாண்ட் சி, சிங்கிள் பாண்ட் சி, சிங்கிள் பாண்ட் சி, 1 2 3 4 5 6 கார்பன் நார்மல் செயின், என் ஃபார் நார்மல் செயின், லீனியர் செயினா இருந்தால் அதுதான் என் ஹெக்சேன். அதுவே அந்த கார்பன்ல பிரான்ச்ல வந்துச்சுன்னு சொன்னா அயோடோ ஹெக்சேன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது 2 அயோடோ ஹெக்சேன். ஸோ இதுல எது மேஜர் ப்ராடக்ட்னா என் ஹெக்சேனுங்கிறது மேஜர் ப்ராடக்ட். ஸோ அப்போ இந்த ரிடக்ஷன், ஐ மீன் இது இட்ஸ் கால்ட் ரிடக்ஷன், இது ஒரு ரிடக்ஷன். ஹைட்ரஜன் அயோடைட் பாஸ்பரஸ் இஸ் ரிடக்ஷன், இது ரெடியூசிங் ஏஜென்ட் லைக் தட். ஸோ இந்த ரிடக்ஷன்ல குளுக்கோஸ் இட் வில் ரெடியூஸ்ட், இட்ஸ் கிவிங் டு என் ஹெக்சேன் அண்ட் 2 அயோடோ ஹெக்சேன். Which product is a major product? Is a N hexane is a major product. So this clearly indicates, it's proved 6 carbons are linearly bonded. Yes, because N hexane is a major product. ஓகேவா, ரைட். அப்ப N hexane major productனால நம்ம என்ன பண்றோம், அதுதான் மெயின் ப்ராடக்டா இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க குளுக்கோஸ ரெண்டாவது. இப்போ ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் என்னது, குளுக்கோஸ் இஸ் a linear compound, 6 carbon, it is attached with linearly attached, that is we clear that the first point. ஓகேங்க, செகண்ட் பாயிண்ட், அதுல வேற என்னென்ன குரூப் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எப்பவுமே என்ன சொல்லிக்கிறோம், எல்லா குளுக்கோஸ் எல்லா சுகர்ஸ்லயும் கார்பனைல் கார்பன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த கார்பனைல் கார்பன்ல எய்தர் ஒன்னு ஆல்டிகைடா இருக்கலாம், ஆர்எல்ஸ் என்னது கீட்டோனா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இப்ப ஆல்டிகைடா இருந்தா அது ஆல்டோஸ், கீட்டோனா இருந்தா அது கீட்டோஸ், கரெக்ட். இப்போ இந்த கார்பனைல் குரூப் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் என்னது அப்படின்னா ஹைட்ராக்சிலமின் அண்ட் ஹைட்ரஜன் சயனைடு, அண்ட் ஹைட்ராக்சிலமின். ஸோ இந்த ஹைட்ராக்சிலமின் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா குளுக்கோஸ் ஆக்சைன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா, ஹைட்ராக்சிலமின் எப்படி நடந்திருக்கும், இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கும், சீங்க கவனிங்க. இப்போ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் நான் எழுதுறேன் பாருங்க, இந்த ரியாக்ஷன் எப்படி நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. குளுக்கோஸ் எழுதுறோம் இல்லையா, C டபுள் பாண்ட் O, இங்க H, தென் CHOH எவ்வளவு டைம்ஸ், 4 டைம்ஸ், அதாவது 1 + 4 5, லாஸ்ட் எலக்ட்ரான் CH2OH. தென் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சிலமின் NH2OH. இந்த NH2OH நம்ம எப்படி இதை நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே H பிளஸ் ஆகும், N டபுள் பாண்ட் OH மைனஸ் ஆகும் இது பிரிப்போம். ஸோ எப்பவுமே மைனஸ்ங்கிறது என்னது, இட்ஸ் அ நியூக்ளியோஃபைல். இப்போ என்ன பண்ணோம், கார்பனைல் காம்பவுண்ட் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்கும். எந்த கார்பன் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த நியூக்ளியோஃபைல் இட் வில் அட்டாக் தட் நியூக்ளியஸ் கார்பன் அண்ட் ரிலீஸ் தட் ஆக்சிஜன். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, இங்க CH, ஓகேங்களா, CH, தென் இந்த NOH, N டபுள் பாண்ட் OH இங்க வந்து நமக்கு ஜாயின் ஆகுது. ஓகேங்களா, N டபுள் பாண்ட் OH. ஸோ இது இங்க வந்து ஜாயின் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது, குளுக்கோஸ் ஆக்சைன் கிடைக்குது. சரிங்களா, CH டபுள் பாண்ட் N டபுள் பாண்ட் OH. ஓகேங்களா, இதுதான் ரைட். இது இன்னும் கிளியரா நம்ம சொல்ல போனோம்னா, இன்னும் சிம்பிளா அது ஃபாலோட் பை H இருக்கும், அது என்ன பண்ணுவோம், மறுபடியும் அகைன் டீப்ரோட்டனேஷன் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக், இந்த ரியாக்ஷனை இன்னும் சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சொன்னா, லிசன். இந்த NH2OH நான் இங்க எழுதிக்கிறேன், கவனிங்க. கார்பனைல் காம்பவுண்ட்ஸா இருந்தா H2N, NH2OH, NOH, கரெக்டா. இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளியில போயிடுச்சுன்னா அப்ப என்ன கிடைக்கும், CH டபுள் பாண்ட் NOH. இதுக்கு பேர் ஆக்சைம், குளுக்கோஸ் ஆக்சைம். இந்த குளுக்கோஸ் பொதுவாகவே இந்த ஆக்சைம் ப்ராடக்ட்ஸ்ல எங்க கிடைக்கும் அப்படின்னா கார்பனைல் குரூப்ஸ் இருந்தா மட்டும், தட் மீன்ஸ் C டபுள் பாண்ட் O குரூப்ஸ் இருந்தா மட்டும் தான் கிடைக்கும். அது ஆல்டிகைடாவும் கூட இருக்கலாம், ஆர் கீட்டோனாவும் இருக்கலாம். ஆல்டிகைடா இருக்கலாம், நெக்ஸ்ட் என்னது கீட்டோனா கூட இருக்கலாம். சரிங்களா, கீட்டோனா கூட இருக்கலாம். அப்படி இருந்தாதான் இந்த ஆக்சைம் ப்ராடக்ட் வரும். அப்ப இதுல நம்ம என்ன தெரியுது, கண்டிப்பா குளுக்கோஸ்ல ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அது ஆல்டிகைடா இருக்கலாம், கீட்டோனா இருக்கலாம். பட் ஆல்டிகைட்னா என்ன பண்றது, அது கண்டுபிடிக்கல. இப்போ முதல்ல கார்பனைல் குரூப் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, ரைட். ஹைட்ரஜன் சயனைடோட ரியாக்ட் பண்றோம், இங்கே அதே மாதிரி தான் CN. இது என்ன பண்ணும், இங்க பாருங்க, இந்த குளுக்கோஸோட இதுல கவனிங்க, இந்த சேம் இங்க கூட இதே சேம் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் தான் நடக்குங்க.
ஹைட்ரஜன் இங்க O இருக்கு இல்லையா, கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், ஹைட்ரஜன் சைன் HCN மைனஸ். இப்போ இது H பிளஸ் ஆகும், CN மைனஸ் நியூக்ளியோஃபைல், இது இங்க அட்டாக் பண்ணது, இது ரிலீஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்னு சொல்லுங்க, இந்த CN இங்க வரும், இந்த O மைனஸ் ஆகும், அந்த இடத்துல இந்த H பிளஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கும். அப்ப என்ன வரும்னு பாருங்க, CH CN and OH. சயனோஹைட்ரின். இந்த சயனோஹைட்ரின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்டிகைட் ஃபங்க்ஷனல் குரூப், ஐ மீன் கார்பனைல் குரூப் இருக்குதா இல்லையா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஹைட்ரஜன் சயனைட் அண்ட் ஹைட்ராக்சிலமைன் இது ரெண்டுமே டு ப்ரூவ்ட். எதுக்குன்னா கார்பனைல் குரூப் இருக்கான்னு சொல்றதுக்காக. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இட் இஸ் ப்ரூவ்ட் பிரசன்ஸ் ஆஃப் கார்பனைல் குரூப் present in that glucose. அப்ப என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, glucose is a linearly chained straight line இருக்கு சார், ரிடக்ஷன் பண்ணா straight chain வருது. ரெண்டாவது என்ன சொல்றோம், அதுல கார்பனைல் குரூப் இருக்கு சார், CO bond இருக்குது, கார்பனைல் குரூப், அது ஆல்டிகைடா இருக்கலாம், கீட்டோனா இருக்கலாம். அது நெக்ஸ்ட் அதை நான் கண்டுபிடிக்க போறோம், ஆல்டிகைடா கீட்டோனான்னு சொல்லி. கார்பனைல் குரூப் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம், ஹைட்ராக்சிலமைன் அண்ட் ஹைட்ரஜன் சயனைட் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் என்னது, குளுக்கோஸ புரோமின் வாட்டர் அப்படிங்கிற ஒரு மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிறேன். அதுல எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னா, குளுக்கோனிக் ஆசிட் கிடைக்கும். என்ன ஆசிட் கிடைக்குமா, குளுக்கோனிக் ஆசிட். இப்போ குளுக்கோஸ் பாருங்களா, இதுதான் குளுக்கோஸ், CHO CHOH COH CHOH COH COH. OH ரைட் சைடுல இருக்கிறனால இது டி குளுக்கோஸ்னு சொல்றோம். சரிங்களா, இதை நான் புரோமின் வாட்டரோட ரியாக்ட் பண்ணோம்னா ஆல்டிகைட் குரூப்பை ஆக்சிடைஸ் பண்ணது, ஆல்டிகைட் ஆக்சிடைஸ் பண்ணா ஆசிட். சோ அப்ப என்ன கிடைக்குது, இங்க ஆசிட் வந்துருச்சு இல்லீங்களா. அப்ப இதுக்கு பேர் என்னது, குளுக்கோனிக் ஆசிட். இட்ஸ் a mild oxidizing agent. சார் ஆல்கஹால் கூட ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிகைட், ஆல்டிகைட் ஆக்சிடைஸ் பண்ணா ஆசிட் தானே சார். அப்ப ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் பண்ணிருக்கோம்ல சார் அப்படின்னு நம்ம क्वेश्चन கேட்கலாம். பட் இது மைல்டுங்கிறதுனால ஒரு எண்டில் இருக்கக்கூடிய ஒரு எண்டில் ஆல்டிகைட் குரூப் இருந்திருக்குது, அதை மட்டும் என்ன பண்ணிருக்குது, ஆசிட்டா மாத்தி இருக்குது. நம்ம இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இட் ப்ரூவ்ஸ் ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் எப்படி வேணும் வச்சுக்கீங்களேன், அது ஒரு எண்ட்ல இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கிறோம். பட் கீட்டோன் எண்ட்ல இருக்காது. ஏன்னா கீட்டோன் எப்பவுமே எப்படிதான் இருக்கும், இங்க ஒரு கார்பன் இங்க ஒரு கார்பன், செகண்ட் கார்பனா தான் இருக்குமே தவிர டெர்மினல் கார்பனா இருக்க சான்ஸே கிடையாது. அப்ப டெர்மினல் கார்பனா இருக்கிறது ஒன்லி ஒன் என்னது மட்டும் தான், ஆல்டிகைட் குரூப்னா மட்டும் தான் அது டெர்மினல் கார்பன்ல இருக்கும். கீட்டோன் குரூப் வந்து டெர்மினல் கார்பன் வராது, நெக்ஸ்ட் டு த டெர்மினல் கார்பனா தான் இருக்கும். சரிங்களா, ஆல்டிகைட் அது ஒன் எண்ட், அது கார்பன் செயின், இது குளுக்கோனிக் ஆசிட். சரிங்களா, நெக்ஸ்ட் இப்போ ஆல்டிகைட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இன்னொன்னு பார்க்கலாம் இருங்க. அதே குளுக்கோஸ நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிற கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்ங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு குளுக்கோரிக் ஆசிட் கிடைக்குது. தட் மீன் பை சக்காரிக் ஆசிட். இந்த குளுக்கோரிக் ஆசிட் இதான் ஸ்வீட் ஸ்மெல், ஆர்டிஃபிஷியல் நமக்கு ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ்லாம் இந்த சக்காரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, சக்காரிக் ஆசிட் அப்படிங்கிற அந்த சக்கரைன் அப்படிம்பாங்க அதை. சரிங்களா, சக்காரிக் ஆசிட் தான் குளுக்கோரிக் ஆசிட், அதுக்கு இன்னொரு நேம் சக்காரிக் ஆசிட். பாருங்க குளுக்கோஸ், இப்போ நான் இதை ஆக்சிடைஸ் பண்றேன், ஆல்டிகைட் ஆக்சிடைஸ் பண்ண என்னவா மாறுது, இது ஆசிட்டா மாறுது. ரைட், ஓகே. தென் ஆல்கஹால் என்ன பண்ணுது, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இல்லையா, ஆல்கஹால் ஆல்டிகைட்டா மாறுது, தென் ஆல்டிகைட் என்னவா மாத்திருச்சு, ஆசிட்டா மாத்திருச்சு. அப்ப மேலையும் COOH கீழையும் COOH, ரெண்டு பக்கம் ஆசிட் குரூப் இருக்கிறதுனால கிளியரா புரிஞ்சுட்டாங்க, ஒரு பக்கம் கண்டிப்பா கார்பனைல் குரூப், அதுவும் எஸ்பெஷலி ஆல்டிகைட் குரூப் தான் இருக்கும். அஸ்யூம் தட் செகண்ட் another terminal carbon, another corner, அதாவது லாஸ்ட் கார்பன் கண்டிப்பா அது பிரைமரி ஆல்கஹாலா தான் இருக்கும். ஏன்னா பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணாதான் என்ன கிடைக்கும், ஆல்டிகைட் கிடைக்கும், ஆல்டிகைட் ஆக்சிடைஸ் பண்ணாதான் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆசிட் கிடைக்கும். சோ அதனால அது பிரைமரி ஆல்கஹால் குரூப் இருக்குது. இட் ப்ரூவ்ஸ் பிரைமரி ஆல்கஹால் குரூப் இன் another end கார்பன் செயின் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப என்ன கண்டுபிடிச்சோம், குளுக்கோஸ் ஸ்ட்ரைட் செயின் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது குளுக்கோஸ்ல கார்பனைல் குரூப் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். ரைட், மூணாவது அந்த குளுக்கோஸ்ல கார்பனைல் குரூப் எந்த பொசிஷன்ல இருக்கு, ஒன்னு டெர்மினல் எண்ட், ஒரு டெர்மினல் எண்ட்ல ஆல்டிகைடா இருக்கணும், இன்னொரு டெர்மினல் எண்ட்ல பிரைமரி ஆல்கஹால் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம், நீங்க சொல்றது ஆல்டிகைட் குரூப் தானா, கொஸ்டின் ஆல்டிகைட் குரூப் தான், எப்படி சார் நாங்க கண்டுபிடிக்கலாம். ஆல்டிகைட் டெஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டாலன்ஸ் ரீஏஜென்ட் சொல்லுவாங்க. டாலன்ஸ் ரீஏஜென்ட் அப்படின்னா அமோனியம் ஹைட்ராக்சைடும் சில்வர் நைட்ரேட்டும் சேர்ந்தது. நம்ம லேப்ல நீங்க போன வருஷம் +2 படிக்கிறவங்க எல்லாருமே பிராக்டிகல் பண்ணும்போது அவங்க கத்துக்கிட்டாங்க. ஒரு டெஸ்ட் டியூப்ல ஆல்டிகைட் காம்பவுண்ட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன், அதுல கொஞ்சம் சில்வர் நைட்ரேட்டும் கொஞ்சம் அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணோம்னா நமக்கு சில்வர் மிரர் மாதிரி இட்ஸ் லுக் லைக் குரோம் ஸ்டைல் இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம இன்னர் ஐ மீன் இந்த வாட்ச்ல குரோம் ஃபினிஷிங் இருக்கு இல்லையா, உங்களுக்கு டிஃபன் கேரியர்ல எல்லாம் குரோம் ஃபினிஷிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குரோம் ஹேண்டில்ல அது மாதிரி தெரியும் டெஸ்ட் டியூப். டிரான்ஸ்பரண்டா அந்த டெஸ்ட் டியூப் கீழே மட்டும் எப்படி இருக்கும், அந்த ஆல்டிகைட் அந்த சாம்பிள் வந்து மிரர் மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா, நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா, நார்மலான மிரர் தாமா. பேக் சைட்ல நம்ம என்ன பூசுறோம், ஆல்டிகைட் வித் மெர்குரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி
அதனுடைய மிக்சர் தான் நமக்கு மிரரா மாறுது, அது ஹை குவாலிட்டி மிரரா மாறுது. ஸோ அப்போ அந்த ஆல்டிகேட் டாலரன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட். அப்ப அந்த டாலரன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு சில்வர் நைட்ரேட் ரெண்டு சேர்ந்தது. ஸோ இந்த குளுக்கோஸை டாலரன்ஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணோம்னா எனக்கு குளுக்கோனிக் ஆசிட் அண்ட் சில்வர் மிரர் கிடைக்குது. அப்ப டாலரன்ஸ் ரியேஜென்ட் என்ன பண்ணிடுச்சு, ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுருச்சு, ஆல்டிகைடை என்னவா மாத்திருச்சு, ஆக்சிடைஸ் பண்ணி ஆசிட்டா கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அப்ப கண்டிப்பா இது என்னது, ஒரு மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அவ்வளவுதான். சரிங்களா, ஆல்டிகைட் இருந்தா மட்டும்தான் டாலரன்ஸ் ரியேஜென்ட் ரியாக்ட் ஆகும், அதர்வைஸ் இட்ஸ் நாட் ரியாக்ட். ஸோ அப்போ ஆல்டிகைடை ரியாக்ட் பண்ணக்கூடியது, ஆல்டிகைடை கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட்ல மொத்தம் 4 டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட் ஃபார் ஆல்டிகைட் என்னென்ன டெஸ்ட், டாலரன்ஸ் ரியேஜென்ட், filling solution and Benedict solution, then SIP reagent. So 4 டெஸ்ட் இருக்குது. 4ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சில்வர் நைட்ரேட் டெஸ்ட், that is I mean சில்வர் மிரர் டெஸ்ட். அந்த சில்வர் மிரர் டெஸ்ட் தான் இந்த டாலரன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட். ஆல்டிகைடை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய தி பெஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா இந்த ஸ்டெப் தான். எதுக்கு சார் இந்த ஸ்டெப் நீங்க ரியாக்ட் பண்ணீங்க, குளுக்கோஸ்ல ஆல்டிகைட் குரூப் இருக்கா இல்லையா? இப்போ இந்த ரியாக்ஷன்ல ஆன்சர் பண்ணிடுச்சு, குளுக்கோனிக் ஆசிட் வந்துருச்சு, குளுக்கோனிக். சோ இதுல என்ன ப்ரூஃப் பண்ணது, இட் ப்ரூவ்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்டிகைட் குரூப் பிரசன்ட் இஸ் தட் ஆல்டிகைட் குரூப் இதுல இருக்கு சார் அப்படின்னு ப்ரூஃப் பண்றோம். சரிங்களா, ரைட். நம்ம லேப்ல கொஞ்சம் குளுக்கோஸ் எடுத்துட்டு அதுல டாலரன்ஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணி ஷேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆல்டிகைட் டெஸ்ட் ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. சரி சார், டாலரன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட் பண்ணா ஓகே, ரைட். வேற என்ன சார் டெஸ்ட் இருக்கு, ஃபெல்லிங் சொல்யூஷன் டெஸ்ட். ஃபெல்லிங் சொல்யூஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அல்கலைன் காப்பர் சல்பேட். அல்கலைன் காப்பர் சல்பேட் அப்படிங்கிறது ஃபெல்லிங் சொல்யூஷன். So glucose plus filling solution, it's giving to again gluconic acid. Glucoric acid கொடுத்த strong oxidizing agent. Bromine water என்ன கொடுத்துச்சோ அதை தான் ரெண்டு கொடுக்குறாங்க. Gluconic acid and red precipitate. இது red precipitate என்னது அப்படின்னா it's a cupric oxide. Red precipitate இல்ல, இது cupric இல்ல, cuprous oxide. Sorry, Cu plus தான் வரும் இல்லையா, cuprous oxide. It's a red precipitate. சரி கவனிங்க, என்ன சார் அப்படின்னா குப்ரிக் ஆக்சைடா இருக்கிறது என்னவா மாறுது, குப்ரஸ் ஆக்சைடா மாறுது. Cu2 பிளஸ்னா குப்ரிக், Cu பிளஸ்னா குப்ரஸ் இல்லையா. இது வந்து பிளாக்கா இருக்கும், சாரி இது வந்து என்னது ப்ளூ கலரா இருந்தது வந்து என்னவா மாறுது, ரெட் பிரிசிபிடேட்டா பண்ணி விட்டுருச்சு, காப்பர் சல்பேட். சோ இதுல பாருங்க, ஒரு ஆல்டிகைட் குரூப்ல இந்த ஆல்டிகைட் குரூப் இருந்தா மட்டும்தான், குளுக்கோஸ்ல ஆல்டிகைட் குரூப் இருந்தா மட்டும்தான் இந்த ஃபில்லிங் ரியேஜென்ட் வந்து ரெட் பிரிசிபிடேட்டை கொடுக்கும். ரெட் பிரிசிபிடேட் வந்துச்சுனாலே நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதுல கண்டிப்பா குளுக்கோஸ் இருக்குது. இட் ப்ரூவ்ஸ் ஆல்சோ பிரசன்ஸ் ஆஃப் ஆல்டிகைட் குரூப். நெக்ஸ்ட் பாருங்க. சரி சார், இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம், குளுக்கோஸ்ல இட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு சார், 6 கார்பன் லீனியரா ஜாயின் ஆயிருக்குது. அதுல கார்பனைல் குரூப் இருக்காக ஹைட்ராக்சிலமைன் ஹைட்ரஜன் சைனைடு பார்த்தோம், ஆன்சர் பண்ணுச்சு. ஓகே, அப்ப அதுல கார்பனைல் குரூப் இருக்குன்னு சொன்னோம். கார்பனைல்ல என்ன, கார்பனைல் என்னது, ஆல்டிகைடா கீட்டோனா? ஆல்டிகைடு தான் ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன பண்ணோம், டாலரன்ஸ் ரியேஜென்ட் பண்ணோம் அண்ட் ஃபில்லிங் சொல்யூஷன் அதுலயும் ஆன்சர் பண்ணிடுச்சு, குளுக்கோனிக் ஆசிட் கொடுத்துருச்சு இல்லையா. ரைட். வேற என்ன சார், வேற என்னென்ன குரூப்ல இருக்குது? நீங்க ஆல்கஹால் ஏதோ சொன்னீங்களே கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் பண்ணும்போது, அப்ப ஆல்கஹால் இருந்திருக்குமா அப்படின்னா அந்த டெஸ்ட் அது. அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட். அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் என்னது, இங்க பாருங்க, இதுதான் அசிட்டிக் ஆசிட், CH3COOH CH3COOH. ரெண்டு அசிட்டிக் ஆசிட்ல வாட்டர் மாலிகுல், இதுல நீங்க பாருங்க, இந்த வாட்டர் மாலிகுல் மட்டும் வெளியில போயிடுச்சுன்னா, இதுல வாட்டர் மாலிகுல் இங்க 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 H இருந்துச்சு, இங்க OH இருந்துச்சு, இது ரெண்டும் போயிடுச்சுன்னா இதுக்கு பேர் தான் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட். இந்த அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் அதை தான் இவங்க இப்ப எழுதிக்கிறாங்க. அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடை இந்த குரூப்ல ஆல்டிகைட் குரூப்ல ரியாக்ட் பண்ணா கண்டிப்பா இது என்ன பண்ணுனா, இதுல இருக்கக்கூடிய OHல இந்த H ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்கிருந்து இதுல இருக்கக்கூடிய OH CH இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும். நல்லா கவனிங்கம்மா, எப்படி ஹைட்ராலிசிஸ் பண்ண அசிட்டிக் ஆசிட் எப்படி இங்க க்ளீவ் ஆகுதுன்னா, இங்க பாருங்க, CH3CO இது கட் ஆயிரும். இந்த CH3CO இதுல இருந்து OH என்ன ஆயிரும், இங்க ஜாயிண்ட் ஆயிரும். சரிங்களா, இந்த அப்பனது CH3COOH இங்க போயிடும். இதுல என்ன இருக்கு, இதுல OH இல்ல, CHO C டபுள் பாண்ட் O CH3. சரிங்களா, ரைட். இது பாருங்க, இதை மட்டும் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். பாருங்க, CHOH again CHOH கிட்டத்தட்ட 4 இருக்கு இல்லையா, CHOH then CHOH 1 2 3 4 5 then last CH2OH. இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க, அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் CH3 CO O CH3 CO அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட். இதுதான் என்ன பண்றோம், கவனிங்க,
இது எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்றோம். ரெண்டாவது கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல யூஸ் பண்றோம், செகண்ட் கார்பன்லையும் நம்ம இது யூஸ் பண்றோம். எப்படி யூஸ் பண்றோம்னு பாருங்க பாய்ஸ் கவனிங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய OHம் இதில் இருக்கக்கூடிய இதுவும் சேர்ந்து CH3COOH கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுவும் வெளியில போயிடுச்சு. அதே மாதிரி அகைன் இங்கேயும் அதே மாதிரி இதுவும் என்னது CH3CO ஸ்ட்ரைட் எழுதிக்கலாம். OCOCH3 இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். என்னது CH3COOCOCH3. தென் அகைன் இங்கே லாஸ்ட் கார்பன் இருக்காது. ஸோ இந்த செகண்டரி கார்பன் மட்டும்தான். இங்கே பாருங்க இதுவும் போயிடுச்சு. அப்போ எவ்வளோ ஆச்சு பாருங்க 1 2 3 4. இந்த லாஸ்ட் கார்பன் ஆல்சோ லாஸ்ட் கார்பன்லையும் எடுத்துக்கும், அதுலேயும் போயிடும் CH3COOCOCH3. ஸோ இதுலேயும் என்ன ஆயிரும், இந்த OH வெளியில் போயிடும். அப்போ என்னென்ன ப்ராடக்ட் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேலே CHO அப்படி இருக்கும், இங்கே என்னது CH OH போல இங்கே OCOCH3. Then again CHOCOCH3. Then again CHOCOCH3. Then again 1 2 3 4 இது 5th carbon CH3OCOCH3. Then last என்னது CH2OCOCH3. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து இங்க பாருங்க CH3COO மைனஸ் அப்படிங்கிறது அசிட்டேட் அயான். இப்போ எத்தனை இருக்குது அசிட்டேட் அயான்? அசிட்டேட் எத்தனை இருக்குது? இங்க 1 2 3 4 5. அப்போ 5 இருக்கிறதுனால ஸோ இதுக்கு பேர் பென்டா அசிட்டேட் அப்படின்னு சொல்லலாம். பென்டா அசிட்டேட். ஸோ இப்போ குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் ஃபார்ம் ஆகும். குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் எதுக்காக ஃபார்ம் ஆகுதுன்னா 5 OH குரூப் இருக்குன்னு அர்த்தம். அதுவும் சேம் கார்பன் இல்ல சார், டிஃப்ரெண்ட் கார்பன்ல இருக்குது. சரிங்களா? அதுதான் மீனிங். அப்போ 5 OH குரூப் இருக்குன்னு அர்த்தம். பாருங்க இங்க பாருங்க ஒரு செகண்ட். ஸோ இது என்ன சொல்லுங்க? குளுக்கோஸ் ரியாக்ட் வித் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஃப்ரிடின் பேசிக் கேட்டலிஸ்ட். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் கிடைக்குது அலாங் வித் அசிட்டிக் ஆசிட். So this reaction confirms presence of 5 alcohol group in this reaction. 5 alcohol group அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட்ல கன்க்ளூஷன் வர போறோம். இந்த குளுக்கோஸ் ஒருவேளை இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் CH2OH இது ஒரு எத்திலீன் கிளைகால்னு வச்சுங்களேன். அடுத்து கிளிசரால், இது வந்து கிளிசரால் எழுதிக்கலாம். கிளிசரால் CH2OH. இப்போ இதுல என்ன நடக்கும் அப்படின்னா டீஹைட்ரேஷன் நடக்கும். அதாவது பீட்டா எலிமினேஷன், டீஹைட்ரேஷன் நடக்கும். வாட்டர் மாலிகுல் இதில் ரிமூவ் ஆகும். அப்படி குளுக்கோஸ்லயும் அதே மாதிரி OH குரூப் இருக்கு இல்லையா? நீங்க 5 OH குரூப்னு சொன்னீங்க இல்லையா? 5 ஹைட்ராக்சில் 5 OH குரூப் இருக்கிறதுனால இந்த 5 OH குரூப்ல இருந்து டீஹைட்ரேஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டா இந்த 5 இது டீஹைட்ரேஷன் நடக்கல. தட் இஸ் மீன் பை ரிமூவல் ஆஃப் வாட்டர். வாட்டர் மாலிகுல் அதுல இருந்து ரிமூவ் ஆகல. அப்போ ஒரு இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா 5 ஹைட்ராக்சில் குரூப்பும் 5 டிஃப்ரெண்ட் கார்பன்ல இருக்குது. தென் த லாஸ்ட் 6th கார்பன் இட்ஸ் ஆல்டிஹைட் குரூப் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணோம். சரிங்களா? இதுல இருந்து ஒரு குளுக்கோஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா CHO CHOH கவனிங்க CHOH then CHOH then CHOH then CHOH then CH2OH. இதுதான் இது குளுக்கோஸ் உடைய ஸ்ட்ரக்சர். சரிங்களா? நம்ம எழுதலாமா? நம்ம டைம் ட்ரை பண்ணலாமா? ஓகே லெட்ஸ் ட்ரை. கவனிங்க எல்லாரும் எழுதலாமா? நோட் எடுத்துக்கங்க, எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ஆல்டிஹைட் குரூப் CHO. தென் நெக்ஸ்ட் C ரைட் சைடுல OH போடுங்க, லெஃப்ட் சைடுல H போடுங்க. தென் தேர்ட் சைடுல ரைட் சைடுல H போடுங்க, லெஃப்ட் சைடுல OH போடுங்க. தென் ஃபோர்த் கார்பன்ல ரைட் சைடுல OH போடுங்க, லெஃப்ட் சைடுல H போடுவீங்க. ஏன்னா 5th கார்பன் ரைட் சைடுல OH போட்டா D, லெஃப்ட் சைடுல OH போட்டா என்னது H. தென் லாஸ்ட் கார்பன் CH2OH. இது எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க C இப்படி ஒரு கார்பன் இருந்திருக்கும். தென் C இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கும். இங்க OH இங்க H இருந்திருக்கும். இட்ஸ் 3 டைமென்ஷன்ல பாருங்க. அடுத்து அகைன் C அப்படின்னா எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இப்படி இப்படி இருக்கும்.
ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும். ஸோ எல்லாமே ஆல் டைரக்ஷன்ல இருக்கும். சேம் லீனியரா ஒரே மாதிரி OH குரூப் இந்த மாதிரி 2 டைமென்ஷன்ல இருக்காது. இது இப்படி திரும்பி இருக்கலாம், இது இப்படி திரும்பி இருக்கலாம். சரியா? எப்படி வேணா இருக்கும். ரொட்டேஷன் தான் நம்ம சேஞ்ச் ஆகும். இதுதான் என்னது குளுக்கோஸ் உடைய ஸ்ட்ரக்சர். மறுபடியும் எழுதலாமா? மறுபடியும் எழுதுறீங்களா? இல்லை ட்ரை பண்ணலாமா? ஒன் மோர் எழுதலாமா? ட்ரை பண்ணலாமா? நோட் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? CHO எழுதிட்டீங்களா? CHO. நெக்ஸ்ட் என்னது? CH. H லெஃப்ட் சைடுல, ஃபர்ஸ்ட் OH ரைட் சைடுல எழுதிக்கீங்களா? ஃபர்ஸ்ட் OH ரைட் சைடு. நெக்ஸ்ட் C அகைன் இது ரைட் சைடுனா அது கீழே வரணும், OH H வரணும். தென் OH H கீழே OH, தென் C. அடுத்து நெக்ஸ்ட் என்னது? OH தென் H. தென் 5th கார்பன்ல கவனிங்க, OH ரைட் சைடுல எழுதுனாலும் எழுதலாம், லெஃப்ட் சைடுல எழுதுனாலும் எழுதலாம். OH ரைட் சைடுல எழுதுனா D ஐசோமர், லெஃப்ட் சைடுல எழுதுனா L ஐசோமர். சார் ஆக்சுவலி நீங்க இதெல்லாம் இப்படி தான் எழுதுனீங்க, இந்த கார்பன் மட்டும், ஏன்னா அந்த கார்பன் தானே எமில் ஃபிஷர் அதை சூஸ் பண்ணாரு. சோ அவர் சூஸ் பண்ண கார்பன் இந்த கார்பன் தான். சோ அதனால இந்த OH நம்ம எப்படி போடலாம்? ரைட் சைடுல போட. இதுல வந்து நம்ம ரொட்டேஷன் ஆப்போசிட் கனெக்ஷன்ல ரைட் சைடுல இருந்துச்சுன்னா D, லெஃப்ட் சைடுல இருந்துச்சுன்னா என்னது? L. அவ்வளவுதான். இதுதான் குளுக்கோஸ் உடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு கிளியரா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்? டெக்ஸ்ட் பண்ணலாம், கேட்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ் வந்து ஸ்ட்ரக்சருடைய இதனுடைய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது வரைக்கும் நீங்க கண்டினியூஸா லேர்னிங் இருங்க. தேங்க்யூ. ஓகே.